உண்மையான பிரச்சனை என்னன்னு ஒரு 2 தரப்பினர்களுக்கு தான் தெரியும். அது உண்மையான பிரச்சனையை கோர்ட்டில் எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிறதும் இல்லை. சிலர் வந்து தெளிவின்மை காரணமாக கூட அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரியுது, அவேர்னஸ் இல்லை. இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உட்காந்து இருதரப்புக்கு என்ன பிரச்சனைன்றதை பேசுகிறோம், பேசி முடிவெடுக்கிறோம், இருதரப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்கிறோம். 2 பேருமே வந்து எந்த பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே போகணும் இப்படி பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு கருத்து தான் சொல்ல, ஒரு ஜோக்காக தான் தெரியும். அது என்ன ஒரு ஜோக்காக தான் தெரியும். எல்லாருமே இந்த ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாகுபலின்னு ஒரு படம் பயங்கர பிரபலமாக வந்தது. பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அதில் வந்து சொத்துக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்ட 2 பேரும் செத்து விட்டான். என்னங்க எதுக்கு ஆசைப்படாத கட்டப்பா தான் இருந்தான். இது சும்மா இது வந்து உங்களுக்கு சிந்திக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது ஜோக்கா தெரியும், சிந்திக்கிற விஷயம். என்னங்க பல்வாள் தேவன் வந்து சொத்து மேலே ஆசைப்பட்டான். என்னங்க பாகுபலி என்ன பண்ணான், பொண்ணு மேலே ஆசைப்பட்டான். 2 பேரும் கட்சியில் சொத்து ஆசை மண் ஆசை போயிட்டாங்க. எந்த ஆசையும் இல்லாத அந்த மாதிரி ஒரே ஒரு வேண்டுகோள், யாரையும் அதையும் தூக்கிட்டு போகிறது முடிச்சு நாங்கள் தயாராக இருக்கோம். இங்கே எந்த விதமான யாருடைய உள்ள யார் உள்ள வந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடம் இல்லை. இதெல்லாம் நியாயமான முறையில் தீர்வு கிடைக்கிற இடம், நியாயமான தீர்வு கிடைக்கிற இடம். இந்த மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி முடிச்சு பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க, தயாராக முடிச்சு கொடுக்க தயாராக இருக்கும். திரும்ப திரும்ப எல்லாரும் வேண்டிக்கிறது அதுதான், விட்டு கொடுத்து போகும், யாரும் கெட்டெல்லாம் போகிறதில்ல. இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கு வருகை பெற்றுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் 3 வழக்கறிஞர் சங்கங்களின் தலைவர் செயலர் உட்பட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் அனைவருடைய காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம நோக்கம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த நீதிமன்றத்திற்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு வருபவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஒரு நீதி கிடைக்கும். இதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ கோர்ட்டில் வந்து பல இந்தியா முழுவதும் பல கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதற்கு மாற்று முறை என்ன? வழக்கு நீதிபதிகள் எண்ணிக்கை குறைவு, வழக்காடிகள் எண்ணிக்கை அதிகம், வழக்குகளின் எண்ணிக்கை அதிகம். அப்போது ஒரு வழக்கு போட்டால் பல வருடங்கள் பல காலங்கள் ஆகின்றன அந்த வழக்கு முடிவு வருவதற்கு. அப்போ தான் வந்து சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மாற்று முறைன்ற ஒரு இதுவை கொண்டு வந்தாங்க. அப்படி வர்றப்போ தான்